திருத்தணியில் 52 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட புதிய புறவழிச்சாலையில் மின்விளக்கு வசதி இல்லாததால் விபத்து ஏற்படுவது தொடர்கதையாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 52 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புறவழிச்சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலையில் மின்விளக்கு வசதி மற்றும் வழிகாட்டி பலகைகள் இல்லாததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். மேலும் 2 டாஸ்மாக் கடைகள் உள்ளதால் மதுபோதையில் செல்பவர்களால் விபத்து ஏற்படுவது தொடர்கதையாகியுள்ளது. சாலைகள் இணையம் பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகளும் சமூக ஆர்வலர்களும் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருத்தணி நகரில் புறவழிச்சாலை நெடுஞ்சாலைத்துறை சார்பாக 52 கோடி செலவில் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது. இது திறக்கப்பட்ட இடைப்பட்ட காலத்தில் 1 மாத காலத்தில் 4 உயிர்கள் பலியாயிருக்கிறது. 15க்கும் மேற்பட்ட நபர்கள் படுகாயமடைஞ்சிருக்காங்க. இது காரணம் அந்த நெடுஞ்சாலை ஹைவேஸ் சென்னை டு திருப்பதி ஹைவேஸ்லேருந்து இடையில இந்த ரோடு கட் ஆகிறது ஒரு ஒளிரும் ஸ்டிக்கரோ ஒரு வழிகாட்டுதல் பலகையோ ஒரு ஐமாஸ் லைட்டோ கிடையாது. இது மிக மோசமான ஒரு பின்விளைவை ஏற்படுத்திட்டு இருக்கு. இது அதிகாரிகள் உடனடியாக நிறைஞ்ச நடவடிக்கை எடுக்கணும்.